ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிகண்ணன். இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டேனாலே எப்போவுமே லேசியாக தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இன்றைக்கி புளியார் எடுக்கணுன்றதுக்காக காலையிலேயே எழுந்துட்டு வீடு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பூச்சிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுன்னு இருந்தேன். வெளியிலேருந்து எவ்வளோதான் பூ வாங்கின்னு வந்து நம்ம சாமிக்கு வச்சாலும் நம்ம தோட்டத்துலேருந்து பறித்து ஒரு பூ வச்சாலும் அது ஒரு சமாதானமாக இருக்கும். எப்போவுமே செடியில் ஒரு பூவாவது இருக்குமான்னு பார்ப்பேன் டெய்லியும். இன்றைக்கி சாமிக்கு நிறையவே பூ கிடச்சிச்சு. செம்பருத்தி பூ எல்லாமே வந்து நிறைய இருந்தது. செடியில் இருந்த பூ எல்லாமே பறிச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியிலேருந்து சாமிக்கு ரெடி பண்ணின்னு வந்தேன். எப்போவுமே எனக்கு பார்த்திங்கன்னா துளசி செடியிலேருந்து ஆரம்பித்தேன்னா அன்றைக்கி பூஜை டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அது ஒரு சென்டிமெண்ட். அதனால எப்போவுமே வந்து பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு துளசி செடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பூ எல்லாமே நேற்று வச்சுருந்த பூ எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே தொடச்சிட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறமா வாசப்படியிலையும் அதே மாதிரி தான் தொடச்சிட்டு கோலம் போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு பூஜை ரூமுக்குள்ளே போனேன்னா டக்குன்னு பூஜை வேலை வந்து முடியும். இல்லாட்டி ஃபஸ்ட்டு பூஜை ரூமுக்குள்ளே போய் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன்னா வெளி வேலை எல்லாமே அப்படியே லாகிங் ஆகிற மாதிரியே இருக்கும். அப்படியே வேலை வந்து ரொம்ப இழுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். வேலைன்ட்டு இல்லை, பூஜை வேலையே வந்து டக்கு டக்குன்னு முடியாது. அந்நேரத்துக்கு தான் யாராவது வந்து டீ கேட்பாங்க, இல்லை தண்ணி கொடுன்னுவாங்க, ஏதோ ஒன்று அப்படியே டிஸ்டர்ப் ஆகினே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நான் வெளியில் துளசி செடியிலேருந்து ஆரம்பித்தேன்னா பூஜை வேலை ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப திருப்தியாக முடிகிற மாதிரி இருக்கும். அது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்குது. அதனால் எப்போவுமே வெளியிலேருந்து ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாமிக்கு சாமந்தி பூ செம்பருத்தி பூ எல்லாமே வச்சுட்டு விளக்கு எல்லாத்தையும் ஏற்றிட்டு நெய்வேத்தியத்துக்கு பால் தான் வச்சேன். தண்ணி மாற்றி வச்சுட்டு பால் வச்சுட்டு பூஜையை முடித்தேன். இன்றைக்கி 5 நாள் இருந்தார். 5 நாள் இருந்தும் புளியார் இன்றைக்கி விடணும் அண்ணும்போது அது ஏதோ ஒன்று சொல்ல முடியாத வழி அந்த மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் இன்றைக்கி புளியாரை விடணும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டீடாக்ஸ் ட்ரிங்க் தான் ரெடி பண்ணேன். அது கொதிச்சுன்னு இருக்கிற நேரத்துலையே பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லியும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு காஞ்சி மிளகா சும்மா ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா பூண்டு வெங்காயம் புதினா சேர்த்துருக்கேன். இந்த புதினா மட்டும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாமே வதங்கின பிறகு எடுத்து வச்சுருந்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துட்டேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்தோன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக புளி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு அந்த அளவுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் புளியை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் புளிப்பு இருந்தால் போதும். அதனால தான் நான் கொஞ்சம் புளிப்பு சேர்த்துருக்கேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். அந்த இதில் பார்த்திங்கன்னா டீடாக்ஸ் ட்ரிங்க்கும் ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நான் கால்வாசி லெமன் தான் சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து லெமன் அந்த அளவுக்கு ஒத்துக்காது. அதனால கால்வாசி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா ஃபுல் லெமனும் ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம். ஆஃப் லெமன் சேர்த்து கொஞ்சமாக ஹனி சேர்த்து அதை வந்து காலையிலே இதை குடிச்சுன்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த டீ காஃபி அவாய்ட் பண்ணலான்ட்டு தான் இந்த ஒரு ட்ரை. அடிக்கடி வந்து ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறமா நடுவில் விட்டுடுவேன். அது அட்லீஸ்ட் எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருக்கிறத விட ஏதாவது ஒன்று அப்பப்போ ட்ரை பண்ணலான்றதுக்காக தான் இந்த மாதிரி டீடாக்ஸ் ட்ரிங்க்கு இல்லை ஏபிசி ஜூஸோ அந்த மாதிரி நடுவில் எடுத்துப்பேன். நல்லா சுட சுட காலையில் இந்த மாதிரி ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கிறது நல்லா இருக்குது. அதுக்கப்புறமா அது குடிச்சிட்டு வந்த பிறகு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருந்ததும் நல்லா ஆறிட்டு இருந்துச்சு. அதுவுமே அரைச்சிட்டு லாஸ்ட்டாக தாளிக்க பார்த்திங்கன்னா கடுகு கருவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டேன். இந்த சட்னி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட்லி தோசைக்கு எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சா. அதுக்கப்புறமா மோஹித் எல்லாமே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா மேலே வச்சுருந்த புளியாரையுமே இறக்கிட்டேன். இந்த புளியாரெல்லாம் இறக்கும்போது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படிடா புளியாரை விட போகிறோன்ட்டு. ஆனால் நான் வந்து இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா எப்போவுமே வந்து புளியார் வந்து சின்னதுலேருந்து பெருசாகலாமா அப்படின்னா இப்போ இந்த வருஷம் சின்னதாக வாங்கியிருக்கிறோன்னா அடுத்த வருஷம் வந்து பெருசாக தான் வாங்கணுமா, குட்டியாக வாங்கக்கூடாதான். ஆனால் என்ன இருக்குது பாருங்கள், 3 வருஷம் அப்படியே குட்டி குட்டியாக சைஸ் கம்மி ஆகிட்டுருக்கு. அம்மா பார்த்துட்டு அதுதான் சொன்னாங்க, எப்போவுமே இந்த மாதிரி பண்ணாத, எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் அவ்வளோதான் கீழே இருந்து மேலே போகலாம், ஆனால் மேலேருந்து கீழே வரக்கூடாது சொன்னாங்க. என்னடா இதை நம்ம அப்சர்வே பண்ணலையேன்னு நினச்சேன். ஆனால் இந்த வருஷம் மோரிஷா போனதுனால ரொம்ப குட்டியாக புளியார் எடுத்துன்னு இருந்தாங்க. அது ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் கொடுத்தனுப்புங்கன்னு சொல்லிட்டு. அதனால கரெக்டாக கொடுத்தனுப்பாங்கன்னு தான் பார்த்தோம். ஆனால் இந்த வருஷம் இவர் தான் நம்ம வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்க போல். அதனால மௌரிஷா கொண்டு வந்திருக்கான்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுட்டோம். அப்புறமா அம்மா வீடியோ பார்த்துட்டு தான் சொன்னாங்க, அப்படின்னா இந்த வீடியோ எல்லாம் அம்மா முன்னே எடுத்து வச்சுருந்த புளியார் எல்லாமே இப்படி பூஜை பண்ணி அமிச்சேன்ட்டு சொல்லியிருந்தேன்னா அதை பார்த்துட்டு சொல்லியிருந்தாங்க, சரி நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க, எப்போவுமே குட்டியிலேருந்து பெருசாக தான் போகணுமா, பெரிய பிள்ளையாராக தான் வாங்கணுமா, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு சைஸ் பிள்ளையாரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்கணும்னு தான் பேசின்னு இருந்தோம்.
அதுக்கப்புறமா ஆலங்கரைச்சிட்டு எப்போவுமே சாமி வீட்டில் இருந்து எடுக்கும்போது ஆலங்கரைச்சி எடுக்கணும். அதை வந்து 3 பிள்ளையாருக்குமே ஆலங்கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் தான் வந்து வீடெல்லாம் லாக் பண்ணின்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு வந்தாங்க. நான் வந்து காரில் போய் உக்காந்துட்டேன். 3 பேர் ஒரு பிள்ளையார் வச்சுன்னு போகிறோம். பார்க்க அழகாக இருந்தாலும் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஐயோ இத்தனை நாள் வீட்டில் இருந்துட்டு இப்போ போகிறீங்களான்ற மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் வேறு வழியில் விட்டு தான் ஆகணும் இல்லை, அதனால 3 பிள்ளையாரும் எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு கடைசியில் இன்னொரு கற்பூரமும் ஏற்றி தீபாரத்தனை காட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் விட்டாச்சு. ஆளுக்கு ஒரு பிள்ளையாரை விட்டாங்க. மோஹித் மௌரிஷ் அவரே புலம்பின்னு இருந்தாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, ஒரேடியாக 3 பிள்ளையார் விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லி புலம்பினே தான் இருந்தாங்க. இருந்தாலும் பிள்ளையாரை நம்ம விட்டு ஆகணும் இல்லைம்மா, என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசின்னு இருந்தோம். கற்பூரம் ஏற்றிட்டு கற்பூரம் மலை ஏறின பிறகு அதுக்கப்புறமா பிள்ளையார் எல்லாத்தையும் தண்ணியில் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனோம். நாங்கள் விட வரும்போதே நிறைய பேர் விட்டுன்னு இருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா சாமியை தண்ணியில் விட்டுட்டு கிளம்பும்போது இன்னுமே பெரிய பிள்ளையாரெல்லாம் எடுத்துன்னு வந்து விட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே கஷ்டமாக இருந்தது. ஐயோ எல்லா பிள்ளையாரும் வீட்டில் வச்சு அவ்வளோ நல்லா கொண்டாடிட்டு இப்போ வந்து இங்கே விடணுமேன்ற மாதிரி தான் யோசனையாக இருந்தது. எந்த பூஜையும் இந்த மாதிரி இல்லை. ஆனால் பிள்ளையார் பண்டிகை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. சும்மா வீட்டில் இருக்கிற பிள்ளையாருக்கே பூஜை பண்ணிவிட்டு விட்டுடலாம் போல். இந்த மாதிரி நம்ம பிள்ளையார் வாங்கின்னு வந்து வச்சு பூஜை பண்ணி அதை தண்ணியில் விடுறது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நாங்கள் புள்ளியாரை விட்டுட்டு ரிட்டன் ஆகிறோம் பாருங்கள். நிறைய பேர் வந்து புள்ளியாரை எடுத்துன்னு வந்து விட்டுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பூஜை ரூம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு மௌரிஷாவை தான் வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ண சொன்னேன். அவங்க க்ளீன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுமா இருந்துச்சு, அதனால அங்கேக்கு தான் கிளம்பிட்டேன். என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பொட்டிக் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு அதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த பிறகு சண்டே சாயங்காலம் வந்து ரொம்ப பிஸியாக போச்சு. இந்த சண்டே வந்து அவ்வளோ பிஸியாக இருந்தது. அடுத்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ளவே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்திருப்பேன். மௌரிஷாவை வந்து ஹாஸ்டலில் இன்றைக்கி விடணும். ஏன்னா வந்தே 3 நாள் ஆகிடுச்சுல்ல, நாளையிலேருந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால அவங்களையும் கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு வரணுன்றதுக்காக ஃபங்க்ஷனில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு அன்றைக்கி. எல்லாமே சண்டேவாகவே தெரியல, சுற்றினே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நமக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ணணும் இல்லை. அதனால் இந்த டயர்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 4 மணிக்கு எல்லாமே வீடு விட்டுட்டோம். கிட்ட போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஐயோ குழந்தைய விட்டு வரணுமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே அதுதான் சொல்லியிருந்தேன். மௌரி இன்றைக்கி டேவே நல்லா இல்லை மௌரி, புள்ளியாரையும் விட்டு வந்துட்டோம், இப்போ உன்னையும் விட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மௌரி, ஏன் நீங்கள் பெரிய பசங்க, நீங்கள் குட்டி பசங்களாகவே இருந்திருக்கலான்ற மாதிரி ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. சரி இன்னும் நாமளும் ரொம்ப பேசினோன்னா அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் போய் டெய்லி ரொட்டீனாக பார்க்குறோம், நீங்கள் போய் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் சமாதானம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய்.